நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விஜய் டிவி பார்த்து கொண்டிருக்கும் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கும் திருக்கோவில் ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் மற்றும் அரைகாசம்மன் திருக்கோவில். திருக்கோவில் சென்னையில் வண்டலூருக்கு அருகே ரத்னமங்கலம் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோவில் எவ்வாறு இங்கே அமைக்கப்பட்டது, இந்த திருக்கோவிலில் சென்று நாம் என்னென்ன பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும், என்னென்ன வரம் நமக்கு கிடைக்கின்றது என்பதை தான் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த திருக்கோவில் ரத்னமங்கலம் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. இங்கு ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் வீற்றிருக்கிறார், அரைகாசம்மனும் வீற்றிருக்கிறாள். இருவரும் நமக்கு அருளை பாலித்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த திருக்கோவில் அமைக்கப்பட்டது எப்பொழுது என்றால் 2002ஆம் வருடம் தீபாவளியன்று இங்கே பூமி பூஜை செய்யப்பட்டது. பிறகு 2003ஆம் வருடம் ஜூலை 6ஆம் தேதி தேவகோட்டை சிவாச்சாரியார்கள் தலைமையில் இங்கே கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. இப்படி சிறிய காலத்திலேயே இங்கே கும்பாபிஷேகம் செய்ய முடிந்தது ஸ்ரீ லக்ஷ்மி குபேரரின் அருளால் மட்டுமே. இந்த கோவில் எதனால் ரத்னமங்கலத்தில் அமைக்கப்பட்டது என்று நாம் இப்பொழுது பார்க்கலாம். இந்த இடத்தில் லக்ஷ்மிக்கென்று புராதன கல்வெட்டுகள் இந்த இடத்தில் இருந்தால் கூட இந்த இடத்திற்கு சற்று அருகே வெங்கடேச பெருமாள் இருக்கிறார், வெங்கடமங்கலம் என்னும் இடத்தில். அதனால் இந்த இடத்திற்கு ரத்னமங்கலம் என்ற பெயரும் வந்தது. இந்த கோவில் குபேரருக்கு மிகவும் உகந்ததாக இருக்கு என்று சொல்லலாம். ஏனென்றால் குபேரனுக்கு மிகவும் பிடித்த ரத்ன அப்படிங்கிற வார்த்தை இந்த இடத்திலேயே இருக்கின்றது. எனவே இந்த ரத்னமங்கலத்தில் இந்த திருக்கோவில் அமைக்கப்பட்டது என்பது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். இப்படி மகாலட்சுமி என்று சொல்லும் பொழுதே நமக்கு ஐஸ்வர்யங்கள் பெருகுகின்றன. அந்த விதத்தில் இந்த கோவிலில் தனி சிறப்பு பூஜை ஒன்று செய்யப்படுகின்றது. 108 பெண்மணிகள் லக்ஷ்மி என்ற திருநாமம் கொண்டவர்கள், யாருடைய பெயரில் எல்லாம் லக்ஷ்மி இருக்கிறதோ அந்த லக்ஷ்மி அவர்களை அழைத்து இந்த இடத்தில் ஒரு பூஜை செய்கிறார்கள். இவ்வாறு அவர்கள் செய்வதின் மூலம் ஐஸ்வர்யங்கள் பெருகுகின்றது. முன்பே காலத்தில் இங்கே 108 என்று இருந்தது. ஆனால் இப்பொழுது எத்தனை பெண்மணிகள் வேணாலும் இங்கு வரலாம். காலை மாலை என்று 2 வேளையில் இந்த பூஜைகள் செய்யப்பட்டு வருகின்றன. உலகத்தில் அனைவருக்கும் எல்லாவித செல்வங்களும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த பூஜை இங்கே நடக்கின்றது. தாம்பரம் பக்கத்தில் ரத்னமங்கலம்ன்ற இடத்துல லக்ஷ்மி குபேரன் ஆலயம் அமைஞ்சிருக்கு. இங்கே வருஷத்தில் ஒரு தடவை 108 லக்ஷ்மி பேர் கொண்டவங்களை கூப்பிட்டு லக்ஷ்மியாக அவங்கள பாவித்து அவங்களுக்கு பூஜை பண்ணுறாங்க. அன்றைய தினத்தில் 108 பெண்கள் க்ரீன் சாரியை உடுத்திட்டு வந்துட்டு இங்கே பாத பூஜைலாம் பண்ணுறாங்க அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்கள இங்கேருந்து ஊர்வலமாக அந்த கோயிலுக்கு அரைகாசம்மன் கோயிலேருந்து அவங்கள லக்ஷ்மி குபேரர் ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஹோமம் எல்லாம் வளர்த்து பூஜை பண்ணி நிறைவு பண்ணுறாங்க. இது வருஷத்தில் ஒரு வாட்டி ரொம்ப விசேஷமாக பண்ணுறாங்க இந்த கோயிலில். இது லக்ஷ்மி கடாட்சத்தை ஜாஸ்தி பண்ணுறதாக ஐதீகம், அதிகப்படுத்துறதாக ஐதீகம். இது பண்ணுறது இதில் கலந்துக்கிறவங்களுக்கும் சரி, இதை தரிசனம் பண்ணுறவங்களுக்கும் சரி லக்ஷ்மி கடாட்சம் பூர்ணமாக கிடைக்கும்னு எல்லாரும் நம்புகிறாங்க. நானும் இந்த பூஜையில் கலந்துக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். நான் இந்த பூஜையில் கலந்துக்கிட்டேன், ரொம்ப நிறைவாக இருந்தது, ரொம்ப விசேஷமாக பண்ணாங்க. இது வரைக்கும் எந்த கோயிலையும் பார்க்காத ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்தது. பெண்களை பூஜிக்கிறது கேரளாவில் ஒரு மாநிலத்தில் மட்டும் இருக்கிற சம்பிரதாயமாக இருந்தது. தமிழ்நாட்டில் இது முதல் முறையாக நான் அனுபவிச்சதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த திருக்கோவிலில் குபேரருக்கு மிகவும் சிறப்பு உண்டு. குபேரருக்கு எதனால் இப்படி ஒரு சிறப்பான பதவி கிடைத்தது என்பதை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். விஷ்ணவசு என்று ஒரு முனிவர் இருந்தார். அந்த முனிவர் சிவனை பூஜிப்பவர். அப்படி ஒரு சமயம் பூஜிக்கும் பொழுது அவர்கள் யாகம் செய்ய வேண்டும் என்றால் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நியமம் இருந்தது. அதனால் பரத்வாஜ முனிவரின் பெண்ணை இவர் திருமணம் செய்து கொண்டார். இருவருக்கும் அற்புதமான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தைக்கு வைஷ்ரவணன் என்று திருநாமம் சூட்டினார்கள். தன் பெற்றோர்கள் எப்படியோ அதே போல இந்த குழந்தையும் அன்றாடம் சிவ பூஜையில் ஈடுபட்டு வந்தது.
அது மட்டும் இல்லாமல் சற்று விவரம் தெரிந்தவுடனேவே பிரம்மதேவரை நோக்கி தபஸ் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இவனுக்கு வந்தது. இந்த வைஷ்ரவணன் அவனுடைய பெற்றோரிடத்தில் விஷயத்தை கூறி மிகவும் கடுமையாக தவம் செய்ய ஆரம்பித்தான். முதலில் இவன் நீர் மட்டும் பருகி காற்றை சுவாசித்து தபம் செய்து கொண்டிருந்தான். பிறகு இவனுடைய தவம் மிகவும் உக்ரமானது. நீரை கூட பருகாமல் வெறும் காற்றை மட்டும் சுவாசித்து கொண்டே இந்த தபஸை இவன் செய்து வந்தான். இவ்வளவு சின்ன வயதில் இப்படி ஒரு கடுமையான தபஸ் செய்கிறானே என்று மகிழ்ந்தார் பிரம்மதேவர். பிரம்மதேவர் மற்ற தேவர்களோடு வந்து இவருக்கு காட்சி கொடுத்து என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அப்பொழுது வைஷ்ரவணனோ, உங்களை தரிசித்து விட்டேன், என்ன வரம் நான் கேட்பது, இதைவிட பாக்கியம் எனக்கு என்ன என்று கூறினான். பிரம்மதேவருக்கு மிகவும் மகிழ்ச்சி. இந்த சிறிய வயதில் எந்த பொருளின் மீதும் பற்று இல்லாமல் மனதை பக்குவமாக வைத்து கொண்டிருக்கிறானே, இவனுக்கு நிச்சயமாக நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவர் நினைத்தார். அந்த விதத்தில் இவனை வடக்கு திசைக்கு அதிபதியாக்கி எல்லா செல்வங்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை கொடுக்கலாம் என்று நினைத்தார். மற்ற தேவர்களிடம் கேட்டபொழுது அவர்களும் இதற்கு சம்மதித்தனர். எனவே இந்த வைஷ்ரவணனை அவர்கள் வடக்கு திசைக்கு அதிபதியாக வைத்து எல்லா செல்வங்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பையும் கொடுத்தார். இப்படி கொடுத்ததனால் அவருக்கு குபேரன் என்ற பெயரும் வந்தது. இதுவே குபேரனுக்கு கிடைத்த பதவி. மற்ற விஷயங்களில் பற்று இல்லாமல் எப்பொழுதும் தெய்வ சிந்தையிலேயே குபேரன் இருந்ததால் இப்பேற்பட்ட ஒரு பெரிய பதவியும் வரமும் அவருக்கு கிடைத்தது என்று சொல்லலாம். குபேரன் என்ற பெயருக்கு செல்வத்தை பெருக்குபவர் என்று பொருள். அந்த விதத்தில் நமக்கு செல்வங்களை அள்ளி தருபவரும் இவரே. என்னதான் குபேரன் வடக்கு திசைக்கு அதிபதியாய் இருந்தாலும் நாம் படுக்கும் பொழுது வடக்கு திசையில் தலையை வைத்து படுக்கக்கூடாது. ஏனென்றால் நம் உடலில் ஹீமோகுளோபின் உள்ளது. அந்த ஹீமோகுளோபினில் இருக்கும் இரும்பு சத்து பாதிக்கப்படாமல் இருப்பதற்கே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை விஞ்ஞானமும் கூறுகின்றது. இந்த குபேரருக்கு அமாவாசை அன்று நாம் நாணயங்களால் பூஜை செய்யலாம். நாமே அதை செய்வதற்கு இங்கே அனுமதி உண்டு. அதே போல இந்த கோவிலில் இருக்கும் ஸ்வர்ணாகர்ஷண பைரவர், அவருக்கும் 33 நாணயங்களை வைத்து நாமே பூஜை செய்யலாம். இந்த லக்ஷ்மி குபேர விரதத்தை எவ்வாறு நாம் செய்ய வேண்டும், எப்படி இதை அனுஷ்டிக்க வேண்டும், எந்த நேரத்தில் இதை நாம் செய்ய வேண்டும் என்பதை பார்க்க இருக்கிறோம். இந்த விரதத்தை நாம் அனுஷ்டிக்கும் நாள் முழுக்க சித்தயோகம் அல்லது அமிர்த யோகம் கூடிய தினமாக இருக்க வேண்டும். முக்கியமாக அன்றைய தினம் அஷ்டமி அல்லது நவமி இருக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமையாக இருக்க வேண்டும். நமக்கு தனத்தை தானியத்தை காத்து ரட்சிப்பவன் குபேரன். குபேரனுக்கு தனதன் என்ற பெயரும் உண்டு. இதை காத்து ரட்சிப்பதுதான் குபேரன். ஆனால் நமக்கு செல்வங்களை அளிப்பதோ மகாலட்சுமி. அந்த லக்ஷ்மியை சேர்த்து நாம் பூஜை செய்ய வேண்டும். குபேரனுக்கு மட்டும் பூஜை செய்யாமல் லக்ஷ்மிக்கும் சேர்த்து பூஜை செய்து இந்த விரதத்தை நாம் அனுஷ்டித்து வந்தால் வேண்டிய வரம், அதாவது செல்வ பெருக்கு நமக்கு நிச்சயமாக கிடைக்கின்றது. அமாவாசை அல்லது பௌர்ணமி அன்று இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை நாம் செய்யலாம். இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை பணம் இல்லாதவர்கள் செய்ய முடியாதா என்ற ஐயம் வந்தால் அது நிச்சயம் தவறானது. யாராலும் செய்யக்கூடிய ஒரு பூஜை தான் இந்த லக்ஷ்மி குபேர பூஜை. அமாவாசை அல்லது பௌர்ணமி தினத்தன்று ஒரு பலகையில் கோலமிட்டு அதற்கு அருகே மஞ்சளில் பிள்ளையார் உருவத்தை செய்து வைக்க வேண்டும். அந்த விநாயகர் உருவத்திற்கு அருகே ஒரு பித்தளை சொம்பை வைத்து அதன் மீது மாவலை பரப்பி அதன் மீது தேங்காயை வைக்க வேண்டும். சந்தனம் குங்குமம் இட வேண்டும். இவ்வாறு இட்டுவிட்டு நாம் பூஜையை செய்ய வேண்டும். பூஜை முடிந்தவுடன் நிச்சயமாக தெய்வத்திற்கு சர்க்கரை மற்றும் வெல்லத்தை நைவேத்தியம் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்து வந்தால் நாம் கேட்ட வரம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த பூஜையின் பொழுது நாம் எந்த காரணம் கொண்டு எழுந்து எங்கும் செல்லக்கூடாது. அப்படி செல்லாமல் இந்த பூஜை ஆரம்பித்தது முதல் அது முடியும் வரை அந்த இடத்தில் அமர்ந்து மன தூய்மையோடு இந்த பூஜையை செய்து வந்தால் நிச்சயமாக நமக்கு செல்வப்பெருக்கு கிடைக்கின்றது. நமக்கு செல்வப்பெருக்கை வாரி வழங்குவதற்காக லக்ஷ்மி குபேரன் காத்திருக்கிறார். ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்று குபேரனுக்கு நாம் பூஜை செய்யலாம். எவ்வாறு என்று பார்த்தால் அவருடைய 108 நாமங்களை சொல்லி
அவருக்கு அர்ச்சனை செய்து இனிப்பு பண்டங்களை அவருக்கு நைவேத்தியமாக படைத்தால் நாம் எண்ணிய காரியம் நிச்சயமாக நிறைவேறும். செல்வப்பெருக்கு நமக்கு கிடைக்கும். ஓம் விகிருத்தே நமஹ, ஓம் வித்யாயே நமஹ, ஓம் சர்வபூத ஹிதப்பிரதாயே நமஹ, ஓம் ஸ்ரத்தாயே நமஹ, ஓம் விபூத்யே நமஹ, ஓம் சுரப்பே நமஹ, ஓம் பரமாத்மிகாயே நமஹ, ஓம் வாச்சே நமஹ, ஓம் பத்மாலயாயே நமஹ, ஓம் பத்மாலே நமஹ, ஓம் சுதஜே நமஹ, ஓம் ஸ்வாகாலே நமஹ, ஓம் திட்டே நமஹ, ஓம் தீர்த்தாலே நமஹ, ஓம் வசுதாலே நமஹ, ஓம் வசுதாரிண்யே நமஹ, ஓம் பத்மின்யே நமஹ, ஓம் காமாட்சி நமஹ, ஓம் ஸ்ரீலோக சம்பவாய நமஹ, ஓம் அனுகிரகப்பிரதாய நமஹ, ஓம் கருணாய நமஹ, ஓம் லோகமாத்ரே நமஹ, ஓம் பத்மப்ரியாய நமஹ, ஓம் பத்மஹஸ்தாய நமஹ, ஓம் பத்மாட்சி நமஹ, ஓம் பத்மசுந்தரவே நமஹ, ஓம் பத்மோத்பவாய நமஹ, ஓம் பத்மமுகே நமஹ, ஓம் பத்மநாபப்ரியாய நமஹ, ஓம் ரமாய நமஹ, ஓம் பத்மமாலாதராய நமஹ, ஓம் தேவ்யே நமஹ, ஓம் பத்மின்யே நமஹ, ஓம் பத்மகந்தின்யே நமஹ, ஓம் புண்ணியகந்தாய நமஹ, ஓம் சந்தே நமஹ, ஓம் யுவனாய நமஹ, ஓம் விஸ்வஜரண்யே நமஹ, ஓம் துஷ்டே நமஹ, ஓம் தாரித்ர்ய நாசின்யே நமஹ, ஓம் பிரீதி குசரண்யே நமஹ, ஓம் சாந்தாய நமஹ, ஓம் சுக்லமால்யா பலாய நமஹ, ஓம் ஸ்ரீயே நமஹ, ஓம் ஹரிண்யே நமஹ, ஓம் ஹேமமாலின்யே நமஹ, ஓம் சுபப்பிரதாய நமஹ, ஓம் பிரசன்னாட்சே நமஹ, ஓம் நாராயண சமாஸ்ருதாய நமஹ. நானாவித பரிமள வத்ர குங்குமார்ச்சன பூஜா சமர்ப்பயாமி. இந்த கோவிலில் இருக்கும் மற்றொரு சிறப்பு அரைகாசம்மன் சன்னதி. அரைகாசம்மன் என்று நினைத்தாலே நம் எல்லோருக்கும் திருக்கோக்கரணத்தில் இருக்கும் பிரகதம்பாள் கோவில்தான் ஞாபகத்திற்கு வருகின்றது. ஆனால் இந்த கோவிலில் அரைகாசம்மனுக்கு ஒரு பீடம் உள்ளது, ஒரு சன்னதி உள்ளது. எதனால் இது எழுப்பப்பட்டது என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். ஒரு சமயம் குபேரனுக்கு சாற்றப்படும் மகாலட்சுமி பதித்த தங்கச் செயின் காணாமல் போய்விட்டது. அப்படி தொலைந்து போகும் பொழுது அங்கு இருப்பவர்கள் வேண்டிக் கொண்டார்கள், இந்த செயின் நல்லபடியாக கிடைத்தது என்றால் அரைகாசம்மனுக்கு சன்னதி எழுப்புவதாக. அதே போல அந்த செயினும் கிடைத்தது. அவர்கள் பிரார்த்தித்தபடி அரைகாசம்மன் சந்நிதியும் இங்கே எழுப்பப்பட்டது. அரைகாசம்மனின் மூலமாக இந்த தொலைந்து போன செயின் கிடைத்தது என்றதால் இவர்கள் இங்கே இந்த சன்னதியை எழுப்பினார்கள். புவனேஸ்வரி பாதம் இணைந்து பூஜை செய் மனமே, புவனேஸ்வரி பாதம் இணைந்து பூஜை செய் மனமே, சதா 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 பூஜை செய் மனமே. பவமயமர அருள் புரிபவள், பவமயமர அருள் புரிபவள், பவமயமர அருள் புரிபவள், பவமயமர
ஹரி பாதம் நினைந்து பூஜை செய் மனமே. சில சமயத்தில் நமக்கு ஞாபக மறதி வருகின்றது. அந்த மாதிரி நேரத்தில் நாம் வைத்த பொருளை எங்கே வைத்தோம் என்று நமக்கே தெரியவில்லை. சில சமயம் பொருட்கள் தொலைந்து போய்விடுகின்றன. அப்படி பொருட்கள் தொலைந்து போகும் பொழுது நாம் அரைக்காசம்மனை பிரார்த்தித்தால் தொலைந்து போன பொருள் நிச்சயமாக கிடைக்கும். அப்படி கிடைத்த பின் அந்த அரைக்காசம்மனுக்கு பிள்ளையார் உருவத்தில் வெல்லத்தை வைத்து நேவேத்தியம் செய்ய வேண்டும். இப்படி செய்து வந்தால் அந்த பிரார்த்தனை கடன் தீருகின்றது. அதேபோல் இந்த அரைக்காசம்மனுக்கு எவ்வாறு நாம் பூஜை செய்ய வேண்டும்? செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை அன்று வெற்றிலையில் சிறிது குங்குமத்தை வைத்து அம்மன் முன்னே வைக்க வேண்டும். அதன் பிறகு அந்த அரைக்காசம்மனுடைய போற்றி நாமத்தை நாம் சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு அங்கு இருக்கும் அந்த அரைக்காசம்மனுக்கு நாம் நேவேத்தியம் செய்ய வேண்டும். பானகத்தில் எலுமிச்சை சாறை விட்டு இந்த அரைக்காசம்மனுக்கு நாம் நேவேத்தியம் செய்ய வேண்டும். வந்து பார்த்த நாள்லேருந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வாரம் வந்துட்டுருக்கோம். இனி அடுத்த மாதம் அக்ஷய திருதிக்கும் வரணும் அப்படின்னு சொல்லி இப்போ பூஜைக்கு கொடுத்துட்டு கிளம்புறோம். நல்லா மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது வந்ததில். என் பேர் புவனா ரவி. நான் திருவான்மியூர்லேருந்து வரேன். இங்கே ரத்தனமங்கலம் என்ற கோவிலில் வந்து இங்கே குபேரன் கோவில்னு லக்ஷ்மிக்கு உண்டான எல்லா அம்சங்களையும் கொடுக்கறதுக்காக இங்கே எல்லா கடவுளும் அமர்ந்திருக்காங்க. இந்த கோவிலின் சிறப்புகளை பற்றி நாம் பார்த்தோம். இந்த கோவிலுக்கு நிச்சயமாக நீங்கள் அனைவரும் சென்று இந்த லக்ஷ்மி குபேரர் மற்றும் அரைக்காசம்மனின் அருளை பெற வேண்டும். இந்த கோவில் எங்கே இருக்கிறது என்பதை மீண்டும் உங்களுக்காக சொல்ல இருக்கிறேன். சென்னையில் வண்டலூர் அருகே ரத்னமங்கலம் என்னும் இடத்தில் இந்த திருக்கோவில் அமைந்துள்ளது. மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு திருத்தலத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுசித்ரா. நன்றி, வணக்கம்.